வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இயற்கை தொட்டில். நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த மாபெரும் விதை மற்றும் கிழங்கு திருவிழா 2ஆம் ஆண்டு திருவிழா வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா, நமது தமிழ்நாடு மரபு விதை சேகரிப்பாளரின் கூட்டமைப்பாக சிறப்பாக செம்மையாக வந்து நடந்து முடிஞ்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய ஆதரவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போன வாட்டியோட இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மக்கள் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எண்ணில் அடங்கா ஸ்டால்ஸு, இயற்கை சார்ந்த பொருட்களாகட்டும், இயற்கை சார்ந்த கைவினைப் பொருட்களாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரகங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அங்கே வந்த இயற்கை பிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விதை திருவிழா வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருச்சு. அது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விதை பகிர்வும் நடத்தினோம். பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக டக்குன்னு அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய பேக்ரவுண்டில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த நம்மளுடைய தக்காளி ரகங்களாகட்டும், கத்திரி ரகங்களாகட்டும், பூசணி ரகங்களாகட்டும், இப்படி எண்ணெயில் அடங்கா காய்கறி ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு வருட உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து காய்கறிகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இளம் விவசாயிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா, முழுக்க முழுக்க ஈடுபாட்டோட செஞ்சது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் கூட்டம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து மக்கள் நாடி போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக தான் இருந்தது. விற்பனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய அரிசி ரகங்களாகட்டும், சிறுதானிய ரகங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரகங்கள் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸ்டால்களுமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டால்கள் இருந்தது. நம்முடைய விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அரிசி ரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வேல்யூ ஆர்டராகவுமே மாற்றி மாவாகவுமே அரைச்சி வித்துட்ருந்தாங்க. இது நம்ம வெட்டி வேர், லெமன் கிராஸு, ஜாதிக்காய், கடுக்காய், இந்த மாதிரி சில வகையான நம்மளோட மூலிகைக்கு தேவையான அந்த சின்ன சின்ன பொருட்கள் இன்க்ரீடியன்ஸும் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து ஆடாதோட இலையில ஆரம்பித்து அஸ்வகந்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிளாமரம், இந்த மாதிரி வந்து மூலிகை தாவரங்களும் நிறைய வித்துட்ருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வேல்யூ ஆர்டர் பொருளாக மாற்றின நம்மளுடைய தலைமுடி எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பல்பொடி, இந்த மாதிரி பொருட்களை வந்து வித்துட்ருந்தாங்க. அப்புறம் நம்மளுடைய ஐயா எழுதிய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே அருமையாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மையில் ஆரம்பித்து இயற்கை இடுபொருட்கள், இந்த மாதிரி நம்ம ஐயா எழுதிய நிறைய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே காட்சி மற்றும் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. நம்மளுடைய தகடூர் களஞ்சியம் அவங்க சார்பாக வந்து காட்சி மற்றும் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த கருப்பு உளுந்தாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், அதாவது அவங்களாவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையை சார்ந்து அதாவது நம்மளுடைய விவசாயிகளாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய வந்து அங்கே காட்சிக்கு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. காட்சி மட்டும் இல்லை, விற்பனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் மூலிகை பல்பொடி, இந்த மாதிரி நிறையா, அதாவது அவங்களாவே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நர்சரியுமே வந்து நிறைய உள்ள வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூலிகை தாவரங்கள் சார்ந்து நம்ம நன்னாரியில் ஆரம்பித்து நம்மளுடைய சின்ன சின்ன நம்ம அதாவது தொட்டால் சின்னிங்கி இலை, அப்புறம் நம்மளுடைய சீத்தாப்பழம், முள் சீத்தா, தூதுவளை, கற்றாழை, துளசி, வல்லாரை, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே காட்சி மற்றும் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. வாங்குகிறோமோ இல்லையோ, பார்க்குறதுக்கே ஒரு மன மகிழ்ச்சி தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நண்பர்களும் வந்திருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி குழந்தைகளும் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அந்த இயற்கை சார்ந்த உணவுகளாகட்டும், இயற்கை சார்ந்த மரபு விதைகளை மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருவிழா வந்து அமைஞ்சிச்சு. மக்களுமே நிறைய ஆர்வமாக வந்தாங்க. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு. அது மட்டும் பத்தாததுக்கு குழந்தைகளுமே வந்து நல்லா ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாமே நல்லா வந்து பார்த்துட்டே வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, பனை ஓலை பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து காட்சி மற்றும் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மாநில மரம் பனை மரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அழிவோட விளிம்பை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம பனை மரங்கள் வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாவது காப்பாற்றணும். நம்மளுடைய பங்களிப்பை வந்து இயற்கைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இயற்கை சார்ந்து, அதாவது பனை மரம் சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊக்குவிக்கும்போது மட்டும்தான் இந்த பனைமரம் அழிவில் போகிறத கொஞ்சமாவது நம்மளால் தடுக்க முடியும். எப்படிடா தடுக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி பனை பொருட்கள் வந்து வாங்க வச்சு ஊக்குவிக்கலாம். கருப்பட்டி, இந்த மாதிரி பனை வெல்லம் அதெல்லாம் பயன்படுத்தும்போது அதனுடைய தேவை அதிகரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்படுறது குறைக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல கிராஃப்டிங் வந்து இவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருந்தது. இது மட்டும் இல்லை, நம்ம வேலூர் விதை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு. ஏன்னா இயற்கை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
இது வந்து சும்மா ஒரு சின்ன ட்ரையல் தான். ஸோ இனி கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்க்காத நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பாருங்கள். போன வருடம் அதாவது நடந்த திருவிழாவும் வீடியோ கூட இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத நண்பர்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய மனிதர்கள், நிறைய அங்கே பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இயற்கை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கொண்டாடி ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. ஸோ கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா